HDMI அப்படின்னா என்ன? HDMI stands for High Definition Multimedia Interface. And இது first 2002ல தான் லான்ச் பண்ணாங்க. இது 2 years கழிச்சு, அதாவது 2004ல தான் நம்மளோட கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சது, நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த HDMI நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, நம்மளோட டிவி இல்லைனா மானிட்டர் கூட நம்மளோட மல்டிமீடியா டிவைஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக தான் இதை யூஸ் பண்றோம். இதுல இந்த மல்டிமீடியா டிவைஸ்ன்றது வேற ஒன்றும் கிடையாது, நம்மளோட செட்டப் பாக்ஸ், ப்ளூரே பிளேயர், பிசி, லேப்டாப் அண்ட் கேம் கான்சோல், இந்த மாதிரி ஒரு சில மீடியா டிவைஸ் எல்லாம் சொல்லலாம். சரி, நம்ம எதுக்காக HDMI யூஸ் பண்ணணும்? HDMI முன்னாடி தான் நிறைய கனெக்டர்ஸ் இருந்துச்சு, லைக் கம்போசிட் வீடியோ, காம்போனன்ட் வீடியோ, ஸ்கார்ப், VGA, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே அனலாக் சிக்னல்ஸை தான் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அனலாக் சிக்னல் யூஸ் பண்றதுனால ஒரு சில பிரச்சனை வரும். அதாவது இதோட டிஸ்டார்ஷன் வரும், சிக்னல் லாஸ் இருக்கும், சிக்னல் லீக் இருக்கும், சிக்னல்ல இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கம்போசிட் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட டிவிடி பிளேயர்ல இருந்து டிவிக்கு ஒரு எல்லோ கேபிள நம்ம கனெக்ட் பண்ணுவோம்ல, அதுல 480i ரெசல்யூஷன் தான் இருக்கும். அதாவது இன்டர்லேஸ்ட் ஸ்கேனிங் மெத்தட்ல தான் ஒர்க் ஆகும், ப்ரோக்ரசிவ் ஸ்கேனிங் மெத்தட்ல ஒர்க் ஆகாது. இந்த இன்டர்லேஸ்ட் அண்ட் ப்ரோக்ரசிவ் அப்படின்னு என்னன்னு தெரியலன்னா விட்டுருங்க, நான் முடிஞ்சா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல அப்புறமா நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்றேன். ஸோ அனலாக் கனெக்டர்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறதுனால ஒரு HD கான்டென்ட்டை இந்த பிரச்சனையும் இல்லாம ப்ரோக்ரசிவ் ஸ்கேனிங் மெத்தட்லயே நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த HDMI கனெக்டர்ஸை கண்டுபிடிச்சாங்க. இந்த HDMI கனெக்டர்ஸை வீடியோக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல வீடியோ கூட சேர்த்து ஆடியோவையும் ஒரே சிங்கிள் கேபிள் நம்மளால டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ இந்த HDMI கனெக்டர் பாப்புலர் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு மெயின் அட்வான்டேஜா இருந்துச்சு. சரி, இந்த HDMI எப்படி ஒரு 2 டிவைஸ் இடையில கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு சோர்ஸ் மீடியா டிவைஸ்ல இருந்து, அதாவது அது ப்ளூரே பிளேயரா இருக்கலாம், இல்லைன்னா செட்டப் பாக்ஸா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அந்த டிவைஸோட HDMI அவுட்ல HDMI கேபிளோட ஒரு எண்டை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை நம்மளோட டிவில HDMI இன்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ இந்த சோர்ஸ் மீடியா டிவைஸ்ல இருந்து வீடியோ அண்ட் ஆடியோ இது ரெண்டுமே டிஜிட்டலா நம்மளோட டிவிக்கு டிரான்ஸ்மிட் ஆயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம HDMI அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்து இந்த HDMI ARC அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஆடியோ ரிட்டர்ன் சேனல். இதை தான் நம்ம ஷார்ட்டா ARC இல்லைன்னா ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது HDMI வெர்ஷன் 1.4 ரிலீஸ் ஆகும்போது, அதாவது 2009ல தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த HDMI ஆர்க் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, நான் சிம்பிளா ஒரு சினாரியோ வச்சு சொல்றேன். அதாவது இப்போ நம்ம கிட்ட ஒரு 3 டிவைஸ் இருக்குன்னு வச்சுப்போம், டிவி, ஹோம் தியேட்டர், ப்ளூரே பிளேயர். இப்போ இந்த ப்ளூரே பிளேயர்ல ஏதோ ஒரு மூவியை பிளே பண்ணும்போது இதுல இருக்கிற ஆடியோ நம்ம ஹோம் தியேட்டருக்கு வரணும், வீடியோ வந்து நம்ம டிவிக்கு போகணும் அப்படின்னா எந்த மாதிரி கனெக்ட் பண்ணுவீங்க? அதாவது அந்த ப்ளூரே பிளேயர்ல இருந்து நம்ம ஹோம் தியேட்டருக்கு ஒரு கேபிள கனெக்ட் பண்ணிட்டு, அந்த ஹோம் தியேட்டர்ல இருந்து நம்ம டிவிக்கு ஒரு கேபிள கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரி அந்த மூவி பிளே ஆகும். பட் இதே சேம் செட்டப் இருக்கும்போது நம்ம டிவில நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல அமேசான் பிரைம்லயோ ஏதோ ஒரு மூவியை பிளே பண்ணோம் அப்படின்னா அந்த ஆடியோ நம்ம ஹோம் தியேட்டருக்கு வருமானு கேட்டா வராது. ஏன்னா HDMI கேபிள் வந்து பொதுவா ஒரு சைடு தான் கம்யூனிகேட் பண்ணும், இன்னொரு டைரக்ஷன்ல சிக்னல் பாஸ் ஆகாது. இதனால நான் சொன்ன அந்த சினாரியோல இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும். ஸோ இந்த இஷ்யூ ஓவர் கம் பண்றதுக்காக நீங்க ஒரு ஆப்டிகல் கனெக்டரையோ, அதாவது SPDF கனெக்டரையோ இல்லைன்னா ஒரு கோஆக்சியல் கனெக்டரையோ நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் அதுதான் பண்ணி ஆகணும். பட் இந்த HDMI 1.4 வந்ததுக்கு அப்புறம், அதாவது HDMI ஆர்க் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த இஷ்யூ கிடையாது. ஏன்னா இந்த HDMI ஆர்க் அப்படின்னாலே ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ வீடியோ அண்ட் ஆடியோ இது ரெண்டும் ஒரு டைரக்ஷன்ல கம்யூனிகேட் ஆகும், அண்ட் ஆடியோ மட்டும் இன்னொரு டைரக்ஷன்லையும் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இதனால அந்த சினாரியோல எக்ஸ்ட்ரா ஒரு கேபிள் ஒன்று ஆட் பண்ணோம்ல, அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த HDMI ஆர்க்ல நம்மளால 4K வீடியோவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அண்ட் அது கூடவே அப்ராக்சிமேட்டா 1 Mbps வரைக்கும் இதுல ஆடியோ பேண்ட்வித் இருக்கிறதுனால நம்மளால இதுல கம்ப்ரஸ்டு 5.1 ஆடியோவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதாவது டோல்பி டிஜிட்டல் பிளஸ் அண்ட் டிடிஎஸோட ஒரு சில கம்ப்ரஸ்டு ப்ராடக்ட்ஸ்லாம். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து HDMI ஆர்க்ல HDMI CC ஒரு விஷயம் இருக்கு, அதாவது கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்க டிவி கூட ஒரு சில டிவைஸை கனெக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அதாவது AB ரிசீவர், சவுண்ட் பார், இல்லைன்னா ஏதோ ஒரு ப்ளூரே பிளேயர், இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் உங்களோட டிவி ரிமோட்லயே ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபீச்சரை நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு சில டிவில நீங்க மேனுவலா இதை எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இந்த HDMI ஆர்க்ன்றது ஓகே, அது என்ன HDMI EARC, அதாவது என்ஹான்ஸ்ட் ஆடியோ ரிட்டர்ன் சேனல் அப்படின்றது தான் நம்ம ஷார்ட்டா EARC இல்லைன்னா EARC அப்படின்னு சொல்லுவோம். இது HDMI 2.1 ரிலீஸ் ஆகும் போது தான், அதாவது 2019ல தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த HDMI EARCல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இதோட பேர்ல இருக்கு, அதாவது என்ஹான்ஸ்ட் ஆர்க். தட் மீன்ஸ் இதோட பேண்ட்வித்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி இதோட ஆடியோ பேண்ட்வித் வந்து முன்ன விட நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 37 Mbps வரைக்கும். இந்த பேண்ட்வித்தால நம்மளால
உங்களால நிறைய டேட்டாஸை மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த HDMI eARC-ஓட பேண்ட்விட்த் இம்ப்ரூவ் பண்ணதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதால uncompressed 5.1 7.1 Dolby True HD Atmos and GTS-ஓட HD Master ஆடியோவை சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து HDMI-ல பொதுவா லிப்சிங் பிரச்சனை இருக்கும். ஸோ இந்த eARC-ல லிப்சிங் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கேமர்ஸ்க்கு வந்து லேட்டன்சின்றது ரொம்ப முக்கியம். அதனால இதுல லேட்டன்சி ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. அண்ட் அது கூடவே ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க உங்களோட டிவைஸ்ல eARC யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கனெக்ட் பண்ண போற இந்த ரெண்டு டிவைஸுமே eARC சப்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க கனெக்ட் பண்ண போற அந்த கேபிளையும் eARC சப்போர்ட் பண்ணணும். இதுல ஏதோ ஒண்ணுத்துல மட்டும் ARC தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால eARC யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ உங்களுக்கு HDMI என்ன, HDMI ARC அண்ட் eARC அப்படின்னா என்ன, இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன்.